ஸோ உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் பர்டிகுலராக வர்ஷாக்கு ஒரு ஸ்பெஷல் ஹரே கிருஷ்ணா. ஷீ இஸ் த யங்கஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஆஃப் திஸ் குரூப். வெல்கம் வர்ஷா. தேங்க்யூ பிரபு. வெரி குட் மாதாஜி. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த சின்ன வயசுல அவனுக்கு இவ்வளோ பக்தி வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஊரே வந்து டாம் அண்ட் ஜெரி பார்க்கறதுக்கு, பொக்கிமான் விளையாடுறதுக்கு போகும்போது நீ வந்து பகவத்கீதை அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறா. இட் இஸ் அமேசிங். இட் இஸ் அமேசிங். ஓகே. அண்ட் அகைன் சாந்தி மாதாஜிட்ட பேசிட்டு இருந்தல பாக்கியம்மை பற்றி. அந்த பாக்கியத்தில் கூட ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். பிரம்மாண்டே கோனே பாக்கியவான் குரு பக்தி லதா பீஜா அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். அதாவது இந்த பிரம்மாண்டத்தில் யார் ரொம்ப பாக்கியவான் அப்படின்னு பார்த்தோன்னா, யார் குரு கிட்ட இருந்து மந்திரம் வாங்கி தீட்சா வாங்கி பக்தி பண்ணுறானோ அவன் தான் பிரம்மாண்டத்திலே பாக்கியவான் அப்படின்னு பிரம்மா வந்து சொல்கிறாரு. ஐ திங்க் பிரம்மா சொல்கிறாரா சைத்தன்ய அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பிரம்மாண்டத்திலே பாக்கியவான். ஓகே, வெரி குட். நம்ம எல்லாரும் சீக்கிரத்தில் அந்த பிரம்மாண்டத்திலே பாக்கியவான் நம்ம எல்லாருமே ஆவோம். வெரி குட். மல்லிகா மாதாஜி வீடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ. ஹரிபோல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஏன்னா ஏதாவது அங்கங்கே கொஞ்சம் முகம் பார்த்தா தான் நம்மளுக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. ஏதாவது பரமாத்மா வந்து ஏதாவது சொல்லி கொடுப்பாரு. இந்த மல்லிகாக்கு ஏதாவது சொல்லு, இந்த சரஸ்வதி மாதாஜிக்கு ஏதாவது சொல்லு அப்படின்ட்டு அந்த பகவான் பரமாத்மா வந்து ஏதாவது கொடுப்பாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பெரும்பாலும் நான் எப்பவுமே வீடியோல தான் இருப்பேன். எப்பாவது ஒரு சில இப்பதான் சுதா மாதாஜி சொன்னாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நம்மளுக்கு இது பிரம்மாவோட இது நம்மளுக்கு தான் குழப்பமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி. சரி, 5 minutes லேட் ஆயிடுச்சு. தேங்க்யூ. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். வி வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே. ஸோ இன்னைக்கு பிரம்மா இந்த காலச்சக்கரத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட டைம் எப்படி சுழன்றுட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி வெவ்வேறு லோகங்களில் எப்படி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம டைம் அப்படின்றத வச்சு நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுதான் என்னோட டாபிக் நம்மளுக்கு. ஏன்னா மாடர்ன் இதில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது எதை வேணுமாலும் வாங்கிடலாம், டைமை மட்டும் ஒரு செகண்ட் போனால் கூட அதை திருப்பி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹரே போல். ஸோ இந்த டைம் எப்படி ஆன்மீகமாக இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்தில் என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ஒரு நேர்கோட்டில் போகல. டைம் வந்து இந்த இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இது வந்து ஒரு வட்டம் மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வருஷா வருஷம் ஜனவரி வருது, வருஷா வருஷம் சம்மர் லீவ் வருது, வருஷா வருஷம் நம்மளுக்கு வந்து என்ன வருது, வேற என்ன வருது, உங்களோட பர்த்டே வருது இல்லையா. ஸோ அதை மாதிரி ஜனவரி பிப்ரவரி வர மாதிரி இது வந்து அப்படியே ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்குது இந்த சைக்கிள். இது வந்து டைம் வந்து ஒரு சைக்கிள். வீடியோ ஆஃப் ஆடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, எங்கேயோ ஹார்ன் சத்தம் கேட்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு எப்படி எத்தனை சம்மர் வருது எத்தனை வின்டர் வருது அதை மாதிரி இது மேலே கீழே இது வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டுமே தான் இருக்குது அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த டைம் ஏன் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சமையல் செய்கிறீங்க அப்படின்னு வச்சா, பருப்பு வேக வச்சா தண்ணி போடுறீங்க, சாதம் வேக வச்சா தண்ணி போடணும், ரசம் வைக்க போகிறீங்கன்னா புளியை தண்ணியில் விட்டு கரைக்கிறீங்க, ஒரு காயை வேக வைக்கணும், சாம்பார் பண்ணணும், இல்லை புளிக்குழம்பு பண்ணணும்னா காயை தண்ணியில் போட்டு ஏதோ பண்ணுறீங்க, இட்லி வைக்கணும்னா தண்ணியில் அரிசியை ஊற வச்சு அரைக்கிறீங்க. இப்படி எல்லாத்துலேயும் 99.9% தண்ணி இல்லாத சமையலே கிடையாது. ஒரு 2-3 இது இந்த என்னது பார்பிக்யூ பண்ண அந்த மாதிரி என்ன. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோன்னா தண்ணி வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம சிருஷ்டிய பகவான் எல்லாத்தையுமே எதில் போட்டு குழச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டைமில் போட்டு குழச்சிருக்கிறாரு. எதில் போட்டு குழச்சிருக்கிறாரு? டைமில் போட்டு குழப்பி கொடுத்துருக்கிறாரு. அதனால
எல்லா பௌதிக விஷயமும் டைமுக்கு உட்பட்டது, இன்க்ளூடிங் நம்மளோட உடம்பு. பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ இருந்துட்டு அதுக்கப்புறம் அது போயிடும் இல்லையா? ஏன்? அது வந்து டைமால் உண்டு பண்ணப்பட்டது. அது முக்குணங்களால், பூமி, ரப்போ, நலோ, வாயு, கம்மனோ, புத்தி, அகங்காரம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதில் மிக்ஸ் பண்ணியிருக்கா? டைமில் மிக்ஸ் பண்ணியிருக்கா. ஓகே. ஸோ அதனால் நம்மளோட புகழாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், பலமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எல்லாமே டைமுக்கு உட்பட்டது. பௌதிகமான அத்தனை விஷயமும் டைமுக்கு உட்பட்டது. இது ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, டைம் நேர்கோடில் இல்லை, அது ஒரு சுழற்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்த ஒரு பாயிண்ட்டு அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்மளோட கலியுகத்தில் நம்ம வந்து இருக்கோம். எல்லாருக்கும் தெரியுதுங்களா? இருங்க, நான் என்னோட ஒரு பாயிண்டர் எடுத்துக்கிறேன். எங்கிறது பாயிண்டரை காணோம். அனாட்டோட்டில் வராது அது. ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஆக்சுவலி ஸ்பாட்லைட், எஸ். இந்த இடம் தெரியுதுங்களா? என்னோட இது கலியுகம். நம்ம இந்த கலியுகத்தில் தான் இருக்கோம். மொத்தம் நம்ம 4 யுகங்கள் இருக்கு. கலியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், சத்யயுகம். இது 4த்தையும் சேர்த்தா இதுக்கு பேர் வந்து மகாயுகம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்துர்யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 யுகத்தையும் சேர்த்து மகாயுகம் இல்லைன்னா சத்துர்யுகம். சத்துர்னா 4 யுகங்கள்ல சேர்ந்தது. ஸோ இந்த சத்யுகம், தாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் திருப்பி அப்படியே சுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. சில டைமு சத்யுகம் ஆக்சுவலி துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் வரணும். இந்த வாட்டி மட்டும் திரேதாயுகம், கலியுகம் மாறி போயிடுது. எப்போ கிருஷ்ணர் வராரோ அப்போ வந்து இது வந்து மாறி போயிடுது இந்த வாட்டி. ஆனால் ஆக்சுவலி எப்போவுமே பார்த்தீங்கன்னா சத்யுகத்துக்கு அப்புறம் துவாபரயுகம் வரும், அதுக்கப்புறம் திரேதாயுகம் வரும், அதுக்கப்புறம் கலியுகம் வரும். சரிங்களா? இந்த ஒரு வாட்டி மட்டும் மாறி போயிருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வசிஷ்டரோட கதை, இன்னொரு நாள் நான் சொல்றேன். ஓகே. இப்போ நம்ம கலியுகத்தோட நம்ம பிள்ளை வந்துட்டாங்களா இல்லைங்களா? சிவதான பிள்ளை சார், சவுண்ட் எல்லாம் கேக்குதுல்ல ஆண்டி? வருதுண்ணா. இது யாரோடது? லைன்ல இருக்கேன் சார், லைன்ல இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? வீடியோ நல்லா தெரியுதுங்களா? ஆமா சார், ஆமா சார். தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ கலியுகம் 4,32,000 வருஷம். அதுல மனிதனோட சராசரி ஆண்டு காலம் 100 வருஷம். அதே இது மேல போக 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 அது கூடிக்கிட்டே போகும். ஸோ இல்லைன்னா வேற விதமா சொல்லணும்னா, ஆரம்பிக்கிறது சத்யுகம், அப்போ அதுல வந்து 17,28,000 வருஷம். அங்க சராசரியா ஒரு மனிதனோட ஆயுள் காலம் வந்து 1,00,000 வருஷம். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா கூட, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, தசரதனுக்கு வந்து ராமர் பார்க்கும்போது 40,000 வருஷம் ஏதோ ஆகுது சம்திங். ஸோ அந்த மாதிரி அந்த பல பல யுகங்கள்ல வந்து தே ஆல் லிவ் ஃபார் எ லாங் லாங் டைம். ஓகே. சத்தியுகத்தில் இந்த மாதிரி, இந்த சத்தியுகத்தில் பார்த்தீங்கன்னா தர்மத்துக்கு 4 தூண் இருக்கு. ஓகே. நான் அதை டீட்டெயில்டாக இங்கே போடலை. அந்த தர்மத்தோட 4 தூணும் சத்தியுகத்தில் ப்ராப்பராக இருக்கும். ஆனா யுகங்கள் மாற மாற, ஹரே கிருஷ்ணா, யாரோ மைக் ஆன்ல இருக்குது, ஆஃப் பண்ணிக்கோங்க. யாராவது ஹெல்ப் பண்றீங்களா? கீதா மாதாஜி, கல்பனா மாதாஜி. எஸ் பிரபு. தேங்க்யூ. ஸோ இந்த யுகங்கள் மாறி துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் அப்படி போக போக இந்த தர்மத்தோட 4 கால்கள் வந்து ஒன்னொன்னா உடஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆயிடுறது? தர்மம் வந்து தேஞ்சு 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 கலியுகத்தில் இருக்கிறதுலே மோசமாக போகிறது. சரிங்களா? ஸோ சத்தியுகம் 17,28,000 வருஷம், திரேதாயுகம் 12,96,000 வருஷம், துவாபரயுகம் 8,64,000 வருஷம், கலியுகம் 4,32,000 வருஷம்.
இதுதான். ஓகே சரி சரி நம்ம இப்ப அதான் இருக்கணும் ஏன் இப்ப இது வரணும்னா எதை தொடணும் எது வரணும்னா இப்ப இது இங்கே தானே இப்படிதான் இருக்கும் அதை அப்படிதானே டச் பண்ணாலே நாராயணா தேங்க்யூ. ஓகே தங்க மாதாஜி, உங்க இதுல இருந்து நிறைய வாய்ஸ் வருது, மியூட் பண்ணா பண்ணிட்டோம் இல்லையா? ம் சரிங்களா? சரி அதை மியூட்லயே வச்சுக்கோங்க. சரியா கேட்டப்போ ஓகே, அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி 4 யுகங்கள் இத மாதிரி இருக்கு. இந்த 4 யுகத்தோட தன்மைகளை நான் சொன்னேன். 4 பில்லரு: சத்தியம், சௌச்சம், தயா, அதுக்கப்புறம் தபா. இதுதான் தர்மத்தோட 4 தூண்கள். இந்த தூண்கள்லாம் பாத்தீங்கன்னா போக 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 அப்படியே குறைஞ்சு போயிடும். சரிங்களா? தயா இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் தபஸ் இல்லாம போயிடும், இப்படி எல்லாம் போயிடும். ஸோ இந்த யுகத்துல பகவான் என்ன பண்ணியிருக்காரு, சிலபஸ் வைப்போம் இல்லையா? 12ஆம் கிளாஸுக்கு ஒரு சிலபஸ், 10ஆம் கிளாஸுக்கு ஒரு சிலபஸ், 1ஆம் கிளாஸுக்கு ஒரு சிலபஸ். அது மாதிரி சத்தியுகத்துல 4 தூண்களும் இருக்கிறது. அவங்களோட ஆயுட்காலம் ஜாஸ்தி அப்படின்றதுனால பகவான் சத்தியுகத்தோட தர்மமாக தியானத்தை வைத்தாரு. அதுக்கு அடுத்த யுகத்துல கொஞ்சம் குறைஞ்சு போயிடுறது. அதனால யாகங்களை யுக தர்மமா வச்சாரு. அதுக்கு அடுத்தது கோயில் வழிபாடை யுக தர்மமா வச்சாரு பகவான் கிட்ட போகணும்னா. அதுக்கு அடுத்த கடைசி கலியுகத்துல பகவானை நம்ம யக்னம் பண்ணியோ யாகம் பண்ணியோ கோயில்களுக்கு போயோ பண்ண மாட்டோம். எல்லா இடத்துலையும் கண்டாமினேஷன் இருக்கும். அதனால பகவானோட ஹரிநாமம் சங்கீர்த்தனம் பண்ணி போகணும். ஸோ யுகத்தோட வருஷங்கள் எவ்வளோன்னு போட்டேன், யுகத்தில் எத்தனை ஆயுட்காலங்கள் ஆவரேஜா இல்லை தோராயமா மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஈவன் அவங்களோட பலம் உயரம் கூட மாறும். நான் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில் பண்ணிக்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் 4 தர்மங்கள் எப்படி தேஞ்சு போகிறதுன்னு பார்த்தோம். 4 தர்மங்கள் என்ன ஒரு யுகத்திலே, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த பிரம்மாவோட ஆயுட்காலத்தை நம்ம இன்னைக்கு கணக்கிட போகிறோம். இது பகவத்கீதையில பாகவதத்திலலாம் டீட்டெயில்டாக போட்டிருக்கு. இனிமேலும் வரப்போகுது பகவத்கீதையில. ஸோ இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த சத்தியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி 71 வாட்டி இந்த சத்தியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், சத்தியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், அது மாதிரி 71 முறை சுழற்சி நடந்ததுன்னா அது ஒரு மன்வந்திரம் பேரு. அதுக்கு பேர் என்னது? ஒரு மன்வந்திரம். அப்படின்னா ஒரு மன்வந்திரான்றது ஒரு டைம், ஒரு சர்டன் டைம். எப்படி நிமிஷம், நேரம், வருஷம், மாதம் அப்படின்னு இருக்கோ, மன்வந்திரம் அப்படின்றது ஒரு டைம். அந்த மன்வந்திரம் ஃபுல்லா ஒருத்தர் ஆட்சி பண்ணுவார். அவரோட பேர் மனு. எப்படி ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு சீஃப் மினிஸ்டர், நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி ஒரு மனுவோட ஆண்டு காலத்துக்கு, மனுவோட பீரியடுக்கு யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க பேர் ஒரு மனு. அப்படின்னா ஒரு மனுவோட ஆயுள் காலம் எப்படி அப்படின்னா 71 சத்துர்யுகங்களுக்கு அவர் ஆழ்வார். அந்த மாதிரி 14 மனுக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை மனுக்கள் இருக்காங்க? 14 மனுஸ் இருக்காங்க. ஓகே, அந்த 14 மனு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா பிரம்மாவோட ஒரு 12 மணி நேரம் முடிஞ்சு போயிடும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க பிரபு. ரிப்பீட் பண்றேன். நம்ம இருக்கிறது கலியுகம். இதே மாதிரி இனியும் 3 யுகங்கள் இருக்கு. துவாபரயுகம், திரேதாயுகம், கலியுகம், சத்தியுகம் அப்படின்னு இருக்கு. இது 4ம் சேர்ந்தது ஒரு சத்துர்யுகம். இந்த மாதிரி சத்துர்யுகம்
71 சைக்கிள் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு நேரத்துக்கு பேர் வந்து மன்வந்தரா. இந்த 71 சத்துர்யுகத்தோட பீரியட் வந்து மன்வந்தரா. அதை ஆட்சி செய்கிறவரோட பேர் வந்து மனு. இந்த மாதிரி 14 மனுக்கள் இருக்காங்க. அப்போனா 14 முறை இந்த 71 சத்துர்யுகம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பிரளயம் வரும். பிரளயம் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் திருப்பி ஒரு 12 மணி நேரம் கழித்து நம்ம திருப்பி சிருஷ்டி ஆகும், ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் நிறைய பேர் கம்ப்யூட்டரில் வேலை செய்வாங்க, கரெக்டா? அப்போ கம்ப்யூட்டர் வேலை செஞ்சால் 6 மணிக்கு என்ன பண்ணுவாங்க? அப்பா டியூட்டி முடிஞ்சிச்சுரா, கம்ப்யூட்டரை மூடுறா அப்படின்னு மூடிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் அவங்க மனைவிக்கு வெண்டைக்காய் வெட்டி கொடுத்து குழந்தைய தூங்க பண்ணி, சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவரோட வீட்டு வேலையெல்லாம் பார்க்க போயிடுறாருல, பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு கொள்றதுக்கு. அதே மாதிரி பிரம்மா 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இந்த சிருஷ்டியை க்ளோஸ் பண்ணிடுவார், பிரளயம் பண்ணி. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலி மேட்டர்ஸில் இருந்துட்டு திருப்பி அவர் வந்து அவரோட பகலுக்கு திருப்பி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அந்த 12 மணி நேரம் எவ்வளவு? சத்துர்யுகங்கள் 71, மனுக்கள் 14. மனுக்கள் யாரு? சுயம்பு மனு, உத்தம, தாமச, ரைவத்த, சக்ஷுஷா. நம்ம இருக்கிறது இப்போ வைவஸ்வத்த மனு. அடுத்த மனு சர்வாணி, தக்ஷ, பிரம்மா, சர்வாணி, தர்ம, ருத்ர. இந்த மாதிரி நிறைய 14 மனுக்கள் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு பிரம்மாவோட பகல் 12 மணி நேரம் அப்படின்றது 4 சத்துர்யுகங்கள் இன்ட்டு 71 இன்ட்டு 14 மனு. அப்போ பிரம்மாவோட 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நைட்டு 12 மணி நேரத்தில் நம்ம எல்லாமே ஓய்வில் இருப்போம். கம்ப்ளீட் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்மில் நம்ம வந்து இருப்போம். இதுக்கு நடுவில் கொஞ்சம் சந்தி பொழுதும் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். இப்படி அவரோட ஒரு 12 மணி நேரத்தை, அதுக்கு என்ன பேர்? இதை வந்து மன்வந்தரான்னு சொன்னா இல்லையா? இப்படி 14 மனுக்கள் ஆண்டு முடிஞ்சா அந்த பிரம்மாவோட ஒரு நேரத்தை, அந்த 12 மணி நேரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கல்பம். எழுதிக்கோங்க, ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மணி நேரம் பிரம்மாவோடது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 71. யார் கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க? யாராவது ஒருத்தர் கால்குலேட்டர்ல இது எல்லாத்தையும் 4த்தையும் கூட்டுங்க. யாராவது சார்ஜ் எடுங்க. யார் வரீங்க? மைக் ஆன் பண்ணிக்கோங்க. பிரபு, மேக்ஸ்ல யார் கெட்டி? 30 கோடியே. தப்பு. 71 மல்டிப்ளை பண்ணா வருது பிரபு. 30 கோடியே. நம்ம முதல்ல சத்துர்யுகம் எத்தனை வருஷங்கள்னு பார்க்கணும். அது அப்ப வந்து என்ன பண்ணணும்? கலியுகம், துவாபரயுகம், திரேதாயுகம், சத்தியுகம், இத 4த்தையும் கூட்டணும். 432000. லலிதா மாதாஜி, நீங்க இந்த கிளாஸ்லயே கிடையாது. நீங்க எல்லாம் பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க. 43,20,000 வருடங்கள். வெரி குட், வெரி குட். இந்த நம்பர் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எங்க இருக்கு? கலியுகத்தோட நம்பர் மாதிரியே இருக்கு. கலியுக நம்பர்லயே ஒரு 0 ஆட் பண்ணா 4 யுகம். அப்பனா என்ன அர்த்தம்னா, இன்னொரு உதாரணம் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கலியுகம் 4,32,000. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கூட ஒரு 0 ஆட் பண்ணா சத்துர்யுகத்தோட வருஷம். இன்னொரு வகையா இதை ஞாபகம் வைக்கிறதுக்கு சொல்றேன். இப்ப துவாபரயுகம் எத்தனை வருஷம், திரேதாயுகம் எத்தனை வருஷம்னா, இந்த கலியுகத்தை 2ஆல பெருக்குனா அடுத்த வருஷம், அடுத்த யுகம். இந்த கலியுகத்தை 3ஆல பெருக்குனா அடுத்த யுகம். கலியுகத்தை 4ஆல பெருக்குனா சத்தியுகம். இது 4த்தையும் கூட்டினீங்கன்னா சத்துர்யுகத்தோட வருஷம். அதனால கலியுகத்தை 10ஆல பெருக்குனீங்கன்னா சத்துர்யுகத்தோட வருஷம் வந்துருது. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? அதே மாதிரி 71 சத்துர்யுகங்கள் சுத்தணும்னு சொன்னேன் ஒரு மன்வந்தராக்கு. அப்போ நீங்க இந்த 4 யுக வருஷங்கள்
அதாவது 43,20,000 வந்து 71 பெருக்குங்க. யாராவது பெருக்கிட்டீங்களா? 30,77,20,000 வருடங்கள். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இது வந்து ஒரு மன்வந்தரா. அப்ப அத வந்து 14 மனுக்கள் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அப்ப 14 மனுவோட அதை பெருக்குங்க. 430,80,80,000 ஆண்டுகள். யார் அது இவ்வளவு அழகா சொல்லிட்டே இருக்கீங்க? உங்க பேரு? கனிமொழி மாதா. வெரி குட் மாதாஜி, வெரி குட், எக்ஸலண்ட். இது வந்து ஒரு கல்பம், அதாவது 12 மணி நேரம் பிரம்மாது. அப்ப பிரம்மாக்கு நைட்டு 12 மணி நேரம் இருக்கா? அப்ப இன்டூ 2 பண்ணுங்க. இன்டூ 2 பண்ணிட்டீங்களா? அப்போ பிரம்மாவோட ஒரு நாள் வந்து எஸ் 861 கோடியே. சாரி பிரபு, தப்பா தான் சொல்றேன். திரும்ப 861 கோடியே 61,60,60,000 வருடங்கள். அப்போ இது வந்து என்னது? பிரம்மாவோட ஒரு நாள். கரெக்டா? பிரம்மா இத மாதிரி 100 வருஷம் வாழ்வாரு. நம்ம ஒரு நாளை தான் பார்த்துருக்கோம். அப்ப நம்ம அதை வருஷமா மாத்தணும்னா இன்டூ 365 பெருக்குங்க. கால்குலேட்டர்ல இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போ பிரம்மாவோட ஒரு வருஷம் வரும். அதை இன்டூ 100 பண்ணுங்க. கடைசியில் 2 ஜீரோ போட்டிங்கன்னா பிரம்மாவோட ஆயுட்காலம் நம்மளுக்கு கிடைக்கும். இது நடந்த உடனே பிரம்மா ஆயுள் முடிஞ்சு போயிடும். நம்மளுக்கு எல்லாம் இந்த ஆன்சர் வரணும். 311 ட்ரில்லியன் 40 பில்லியன் மனித ஆண்டுகள் பிரம்மாவோட 100 வருஷம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? பிரம்மாவோட ஆயுள் எவ்வளோன்னு பாருங்க, நம்ம எத்தனோண்டு இருக்கோன்னு பாருங்க. இதுல நம்ம இந்த முதல் 2 ஜீரோ கூட நம்ம எல்லாம் கடக்க போறது இல்லை. கரெக்டா? யாராவது 99 வருவீங்களா? அதெல்லாம் டவுட்டு தான். கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் 2க்கு கூட நம்ம எல்லாம் இல்லை. அவர் அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கிறாருன்னு பாருங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது இந்த 100 வருஷம் பிரம்மா இருந்ததுக்கு அப்புறம் இந்த 311 ட்ரில்லியன் 40 பில்லியன் ஆண்டுகள் வாழ்ந்ததுக்கு அப்புறம், ஆனா அவரை பொறுத்தால அது 100 வருஷம் தான். நம்மளுக்கு தான் இது ரொம்ப கிரேட்டா இருக்குது. ஆனா அவரை பொறுத்தால ரொம்ப கம்மி தான். அவரு வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவருமே அழிஞ்சு போயிடுவார். பிரம்மாவே அழிஞ்சு போயிடுவார். பிரம்மாவோட ஒரு பகல் 12 மணி நேரத்துல நம்மெல்லாம் அழிஞ்சு போய் வருவோம். ஆனா இந்த 100 வருஷத்துல பிரம்மாவும் அழிஞ்சு பெரிய பிரளயம் நடக்கும். எல்லாம் காலி. இந்த மொத்த பிரபஞ்சம் கிபஞ்சம் எல்லாம் காலி. இது வந்து மகாவிஷ்ணுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு மூச்சு. காரணக்கடல்ல படுத்திருக்கிற மகாவிஷ்ணுவோட ஒரு மூச்சுக்கு பிரம்மா வெளியில வந்து 311 ட்ரில்லியன் 40 பில்லியன் வருஷங்கள் இருந்து பிரளயம் பண்ணி சிருஷ்டி பண்ணி பிரளயம் பண்ணி சிருஷ்டி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். இந்த நேரத்துல மகாவிஷ்ணு ஒரே ஒரு ஆட்டி அப்படின்னு ஒரு மூச்சு விட்டுருப்பாருங்க. அப்ப மகாவிஷ்ணுவோட இதெல்லாம் நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது இல்லையா? மகாவிஷ்ணுவை வந்து நம்ம கற்பனையே பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம நாளுக்கு தான் பார்த்தோம். ஆனா இங்க எங்க வந்து நிக்குது? மகாவிஷ்ணுவோட ஒரு மூச்சுக்கு வந்து நிக்குது. ஒரு நாளுக்கு எத்தனை மூச்சுன்றதே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயத்துல நம்ம வந்து இருக்கோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பிரம்மாவோட 51வது வருஷம். பிரம்மா 100 வருஷம் இருக்கார் இல்லையா? இப்போ அவருக்கு வந்து 51வது வருஷம் முதல் நாள். இப்பதான் அவருக்கு பர்த்டே முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நாள் வராக கல்பம் நடந்துருக்கு. அந்த வராக கல்பத்துல நம்ம ஒரு கல்பத்துல எத்தனை சதுர்யுகங்கள் வரும்?
14 மனு 71 சத்துருகம். அப்படின்னா ஒரு கல்பத்துல வந்து 1000 சத்துருகம் வரும். அதுல 14 மனுவில் இவர் இப்ப 7வது மனு வைவஸ்வத்த மனு ஆண்டுன்னு இருக்காரு. அந்த வைவஸ்வத்தோட மனு ஆண்டுல 71 சத்துருகங்கள் வரும். அதுல நம்ம 28வது சத்துருயுகத்துல சத்யுகம் போய் திரேதாயுகம் துவாபரயுகம் போய் கலியுகத்துல நம்ம 5000 வருஷம் தாண்டி இருக்கோம். வருஷா நல்லா புரிஞ்சுதோ? புரிஞ்சிச்சு பிரபு. ஹரி ஹரி ஜெய் ஹோ. So interesting to see you. புரிஞ்சதுங்களா? பிரம்மாவோட 100 ஆண்டு காலத்துல நம்ம அவரோட 51வது வருஷத்துல வராக கல்பம் ஃபர்ஸ்ட் டேல வராக கல்பத்துல 7வது மனுல 28வது இதுல இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம கலியுகத்துல எங்க இருக்கோம்னு பாருங்க. பிரம்மாவோட டைமுக்குலாம் நம்ம யோசிக்க முடியாது. 311 பில்லியன் இல்ல ட்ரில்லியன் வருஷம். கலியுகம் வந்து 4,32,000 வருஷம். கலியுகம் மட்டும், இந்த ஒரு கலியுகம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலியுகம் வரப்போகுது. பிரம்மாவோட நாள் பொழுதுல 1000 கலியுகம் போகும். இந்த ஒரு கலியுகத்திலேயே 4,32,000த்துல 5,127 வருஷங்கள் தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா 1.1% தான் கலியுகத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப இனி கலியுகம் இனி போக போக எப்படி டேஞ்சரா போயிட்டு இருக்குன்னு பாருங்க. வரதராஜன் பிரபு, நம்ம சிவதானு பிள்ளை, அவர் தான் இருக்கிறதுல சீனியர். அவங்களோட காலத்துல தர்மம் எப்படி இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய காலத்துல தர்மம் எப்படி போயிட்டு இருக்கு, இனி வருஷாவோட காலத்துல தர்மம்லாம் எப்படி ஓங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆனா வருஷா நல்லா இருப்பா, குட் கேர்ள். நல்லா படிக்கிறேன், சமத்து பண்ணவா. ஓகே, இதுதான் நம்மளோட இது. அடுத்தது நம்மளுக்கு முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம சத்யுகம் துவாபரயுகம் திரேதாயுகம்லாம், சத்யுகம் ரொம்ப உயர்ந்து இருக்கு, தர்மத்தோட கால்கள் எல்லாம் தேஞ்சு போனாலும் பகவான் இந்த கலியுகத்துல அவரு யுக தர்மத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் 10,000 வருஷத்தை வந்து கோல்டன் பீரியடா வச்சிருக்காங்க. கலியுகத்துல முதல் இந்த 10,000 வருஷம் மட்டும்தான் ஆத்மாக்கள் வைகுண்டத்துக்கோ கோலோகத்துக்கோ முக்தி அடைய முடியும். அதுக்கப்புறம் கலியுகம் கண்ணா பின்னான்னு போயிடும். நம்மளுக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த உலகமும் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வித்தியாசம் தெரியுதுங்களா சிவதான பிள்ளை பிரபு? கண்ணா பின்னான்னு இருக்கு. அப்போ 10,000 வருஷம் 15,000 வருஷம் 1,00,000 வருஷம்லாம் தாண்டா எப்படி போகும்? அன்பிலீவபிளா போய் கிடக்கும். அதனால பகவான் அந்த யுக தர்மத்தை கொடுக்க வந்ததுக்கு அப்புறம் 10,000 வருஷத்தை வந்து கோல்டன் பீரியடா அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப யாராவது பகவான் கிட்ட போகணும்னா இந்த 10,000 கலியுகத்துல இந்த 4,12,000ல இந்த 10,000 வருஷங்கள் மட்டும்தான் பக்தி பண்ணி பகவத்கீதை படிச்சு போக முடியும். அதுக்கப்புறம்லாம் பகவத்கீதைனா என்னென்ன யாருக்கும் தெரியாது, பாகவதம்னா என்னென்ன யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும், கம்ப்ளீட்டாவே அழிஞ்சு போயிடும். இப்ப இருக்கிற விருந்தாவன், மதுரா, பத்ரிநாத், கேதாரிநாத், காசி எல்லாமே காணா போயிடும். கம்ப்ளீட்லி வில் பி லாஸ்ட். இந்த 10,000 வருஷம் தான் பண்ண முடியும். பகவான் சைத்தன்ய மகாபிரபு 500 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. ஸோ 10,000 ஆண்டு காலத்துல 500 வருஷம் போயிடுது. மிச்சம் 9,500 வருஷங்கள் இருக்கு. நம்மளோட பாக்கியம் நம்ம இதுக்குள்ள இருக்கோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, நம்ம டெய்லி கீதால இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வைகுண்டம் போவாங்க, கோலோகம் போவாங்க. That is a wonderful thing because we all started chanting Hare Krishna Mahamantra. We all reading Bhagavad Gita daily. நம்ம சாகர வரைக்கும் இந்த கிளாஸ் நடக்கணும். இந்த பகவத் கீதா முடிச்சாலும் திருப்பி 1ல இருந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கணும். அப்புறம் சந்திரசேகர் பிரபு எடுப்பாங்க, சரஸ்வதி மாதாஜி எடுப்பாங்க, இந்திரா மாதாஜி எடுப்பாங்க, எல்லாரும் நீங்களா எடுப்பீங்க. நான் அப்ப குடுகுடு கலவனா இருப்பேன். ஓகே, நீங்க எல்லாரும் பகவத் கீதை எடுப்போம். இப்பவுமே நான் அப்படிதான் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட அடுத்த ஜென்ரேஷன் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, விவிதா மாதாஜி, மோகனா மாதாஜி என்னோட அடுத்த ஜென்ரேஷன் எடுக்கிறது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது வருஷாலாம் எடுக்க ஆரம்பிப்பா. நம்மலாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம்.
வருஷம் எனக்கு தெரியுமே அவளற. நான் இத்தினோண்டு அவன் நிக்கர் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தேன், இப்ப பாரு என்னமா கிளாஸ் எடுக்கிறா அப்படின்னு நம்மலாம் அந்த பேரப்பிள்ளைய பார்த்து பேத்தியை பார்த்து சந்தோஷமா இருப்போம். ஏன் நம்ம வந்து இந்த கோல்டன் பீரியட்ல இருக்கோம். வி ஆர் ஆல் சாண்டிங், வி ஆர் ஆல் ஹியரிங் பகவத்கீதா அண்ட் பாகவதம். அதனால பகவான் பகவத்கீதையிலே போட்டிருக்காரு, என்னோட பக்தன் நமே பக்த பிரணஷ்யதி. மேபி நம்ம ராணி மாதாஜி இருந்தால் டக்குன்னு ஸ்லோகம் சொல்லுவா, ராதாராணி மாதாஜி. ஸோ என்னோட பக்தன் என்னைக்குமே வீணா போக மாட்டான். அடுத்தது என்ன சொல்றாரு இன்னொரு இடத்துல, சொல்பமசிய தர்மசே திராயத்தோ பகத்தம் பயத். இனி சின்னதா நீ பண்ணியிருந்தா கூட பகவான் நம்மளை விட மாட்டாரு. இந்த 10,000 வருஷத்துக்குள்ள அது இந்த ஜென்மமோ இல்லைன்னா அடுத்து 1-2 ஜென்மத்திலையோ நம்மளை நல்ல முதிர்ச்சி பண்ணி நம்மளை வைகுண்டம் கூட்டிட்டு போயிடாரு. பட் என்னோட ஆக்கிரகம் என்னன்னா, அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் வேண்டாம், இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து பெர்ஃபெக்ட் ஆகி நம்ம வந்து போயிடலாம். ஒரே கிருஷ்ணா. என்னென்ன அனுபவிக்கணுமோ பண்ணியாச்சு, தின்றதெல்லாம் தின்னாச்சு, தொடுறதெல்லாம் தொட்டாச்சு, பார்க்கறதெல்லாம் பார்த்தாச்சு, போதும். லெட்டஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த மிச்சம் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம இந்த பக்தி பண்ணி இந்த 10,000 வருஷம் இந்த கோல்டன் பீரியட்ல நம்ம வந்து ஓடி போயிடணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் சொல்லுங்க மாதாஜி. சாரி பிரபு, சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். அந்த ஸ்லோகா வந்து மமய வம்ச ஜீவலோகேவா? இல்லைங்க, இல்ல 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 இல்ல. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரபுஜி, சொல்லுங்க. அதுல 5,000 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு சொன்ன இல்லையா? ஆமா, இல்ல 500 இயர்ஸ் தான் முடிஞ்சு போயிருக்கு. கலியுகம் 500 ஆரம்பிச்சு இல்ல பாருங்க, கலியுகம் ஆரம்பிச்சு 5,127 வருஷம் ஆயிருக்கு. பட் 10,000 இயர்ஸ் வந்து இதுல கால்குலேட் ஆகாது. ஏன்னா பகவான் வந்து யுக தர்மத்தை வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கொடுத்திருக்காரு. சோ 10,000ல 500 தான் போயிருக்கு, இனியும் 9,500 இருக்கு சைதன்ய பிரபாபு வந்த போறான் தான் கனெக்ட் பண்ணோம் கணக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. கோல்டன் அவதார் வந்ததுக்கு அப்புறம் தான் கோல்டன் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம விஷ்ணு சார் ஹேமாங்கோ, ஸோ கோல்டன் அவதார் வந்து ஹேமாங்கோ அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரத்துல வரும். அந்த அவதாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல கூட மியூட் பண்ணிக்கிறோம். இல்ல அப்ப அவருமே இல்ல, சந்திரசேகர் பிரபுதான் கடுமையா எக்கோ அடிக்கிறது. அப்புறம் நான் வேற எல்லாம் கிளாஸ் எடுப்பேன். புதிய வானம் வானம் வானம், அதுலதான் இந்த எக்கோ எல்லாம் வரும். ஐ திங்க் சந்திரசேகர் பிரபுன்னு நினைக்கிறேன். இட் டசன்ட் மேட்டர். Shipram Bhavati Dharmatma 9.31. ஆமா 9.31 அனுகுலா சொல்றாங்க. 9.31 ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். யாராவது ஸ்லோகம் புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. யா. क्षिप्रं भवति धर्मात्मा सश्वत् शान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. हरे कृष्णा. டிரான்ஸ்லேஷன் படிங்க. யார் இது? விஜயலட்சுமி மாதாஜியா? ஆமா. டிரான்ஸ்லேஷன் படிங்க, மொழிபெயர்ப்பு. சரி பிரபு. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. ஹரே கிருஷ்ணா. பகவான் சொல்றாரு, he is giving a guarantee here, my devotee. அவன் சாண்ட் பண்ணிட்டான், அவன் பௌதிகதையை படிக்கிறான் அப்படின்னா அவன் வீணா மாட்டான். எப்படியாவது நான் கூட்டிட்டு போயிடுவான் அவனை. இந்த ஜென்மமோ அடுத்த ஜென்மம் ஏதோ தட்டி நிமித்தி ஏதோ டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் அடிச்சு நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா பட் நம்ம அந்த சான்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம், நம்ம இந்த ஜென்மத்திலே போறோம். சரிங்களா? அடுத்தது கோல்டன் பீரியட் பார்த்துட்டோம். இந்த சூரியன் இருக்கா இல்லையா, இந்த சூரியனோட சுழற்சி இதுதான் பிளானட்டரி சிஸ்டத்தோட இது. அதாவது என்ன சொல்றாங்க, யக்ஷு சவித சகல கிரகானாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி. இப்போ ரீசெண்டாக கூட யாரோ கிளாஸ்ல கூட எடுத்தாங்க. நம்ம எல்லா பிளானட்டரி சிஸ்டத்தில் வந்து கிங் வந்து சூரியன்,
எல்லா தேவர்களுக்கு கிங்கு வந்து இந்திரன், ஆனால் பிளானட்ல கிங்கு வந்து சூரியன். ஸோ இந்த சூரியனோட சுழற்சி, இந்த சூரியனை நம்ம எப்படி சுற்றி வரோம், சில கிரகங்கள் அப்படியே பக்கமாக சுற்றி வந்துடுது, சில கிரகங்கள் பெருசாக சுற்றி வருது. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கோங்க. பெருமாளை உள்ளே சுற்றினீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் சுற்றிட்டு வந்துடலாம். கரெக்டா? இப்போ நீங்கள் 2வது வீதி, 3வது வீதி, 4வது வீதியில் சுற்றினீங்கன்னா நேரம் அதிகமாகும். அப்போ டைமு இன்க்ரீஸ் ஆகிடுறது. அதே மாதிரி தாங்க, நம்ம எவ்வளோக்கெவ்வளோ பக்கத்தில் இருக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம சுழற்சியெல்லாம் சின்னதாக இருக்கும். மேலே போக போக பிரம்மாவோட சுழற்சி அவருக்கு வந்து 1 வருஷம் 100 வருஷம் தான். ஆனால் அது நம்ம கிட்டக்க இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது அதிகமான ஒரு வருஷங்களாக நம்மளுக்கு வந்து தெரிகிறது. ஓகே, பட் பிரம்மாவை பொறுத்தால நம்ம எப்படி ஒரு 100 வருஷம் வாழ்ந்தா ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே வாழை தான். அவருக்கு வந்து நான் 311 பில்லியன் இயர்ஸ் நான் வாழ்கிறேன்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்காது. அவருக்கு நம்ம வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மழை காலத்தில் ஈசல் பூச்சி வரும், பார்த்துருக்கீங்களா? அது அந்த மழைக்கு தான் வரும், லைட்டெல்லாம் பார்த்து ஒடியாந்துடும். ஆனால் அது அன்னைக்கு தான் உருவாயிருக்கும். அடுத்த ஒரு மணி நேரத்தில் அது அடல்ட் ஆகிடும். அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் அது வந்து தன்னுடைய ஜோடியை சேர்த்துக்கும். அடுத்த ஒரு இதில் இனப்பெருக்கம் பண்ணும். அடுத்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அது வயசாகிடும். அடுத்த 1 மணி நேரத்தில் அது இறந்து போயிடும். இப்போ அந்த விட்டல் பூச்சி ஒரு கிளாஸ் எடுத்து, எல்லா விட்டல் பூச்சிக்கும் கிளாஸ் எடுத்து, இந்த ஹரிகீர்த்தன்லாம் எவ்வளோ நாள் வாழ்கிறான்னு தெரியுமா? நம்ம இங்கே வந்து ஒரு நாள், ஆனால் அந்த பையன் வந்து இவ்வளோ நாள் வாழ்கிறான் அப்படின்னு அதுக்கும் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அந்த விட்டல் பூச்சிக்கு நம்மளை பார்த்தா பயங்கரமாக நம்ம வாழ்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்மளுக்கு பார்த்தா ரொம்ப அல்பமாக வாழ்கிற மாதிரி தான் தெரியுது. கரெக்டா? அதே மாதிரி இங்கேருந்து பிரம்மாவை பார்க்கும்போது பயங்கரமாக தெரியுது, ஆனால் பிரம்மாவுக்கு அது வந்து பயங்கரமாக தெரியாது. ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அடுத்து நம்ம இந்த பகவத்கீதைக்கு வருவோம். பிரம்மா இப்படிப்பட்ட இந்த விவஸ்வானுக்கு தான் வந்து சொல்றாரு. விவஸ்வான் எங்க வந்தாரு ஞாபகம் இருக்கா? வைவஸ்வத்த மனு, விவஸ்வான். ஓகே, நான் 14 மனுக்கள் இருப்பாங்கன்னு சொன்னேன். இதுல 7வது மனுக்கு பகவத்கீதையை கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி கொடுத்தது தான் இந்த சூரிய பகவான் விவஸ்வான். அவரு மனித குல தந்தையான வைவஸ்வத்த மனுக்கு கொடுக்குறாரு. அவரு இஷ்வாக்கு ராஜுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு இந்த பகவத்கீதை. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்ப எவ்வளோ உயர்ந்த விஷயம்னு யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு ஜாலியா பகவத்கீதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் வீடியோ வேற ஆஃப் பண்ணிட்டு பெட்ல வேற படுத்துக்கிட்டு ஜாலியா கேட்குறாங்க. ஆனா எவ்வளோ ஒரு உயர்ந்த விஷயம் இந்த பகவத்கீதைன்றதை பாருங்க. இது வந்து இந்த சூரிய பகவான், இந்த கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய சூரியனுக்கு சொல்லி ஒரு மனு எத்தனை ஆண்டு காலம் ஆள்றாரு? 71 கலியுகம், துவாபரயுகம், சத்தியுகம், திரேதாயுகம், 71 சத்துர்யுகங்கள்ல வந்து ஆண்டுட்டு இருக்கக்கூடிய மனுவுக்கு கொடுக்குறாங்க. வைவஸ்வத்த மனுக்கு கொடுத்து அது அப்படியே ராஜாக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஆனா அது நஷ்டம் அடைஞ்சிடுச்சு. அதனால கிருஷ்ணர் திருப்பி என்ன பண்றாரு? அவர் துவாபரயுகத்தோட கடைசியில கிருஷ்ணர் வந்து அதை நம்மளோட அர்ஜுனனுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ பகவத்கீதையோட பேக் கால்குலேஷன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஆண்டுல இருந்து ஒரு 5000 வருஷம், ஏன்னா 5127 முடிஞ்சிருச்சு இல்லையா கலியுகம் பிறந்து. ஸோ கலியுகத்தில் இந்த பகவத்கீதை கொடுக்கல, அது வந்து போன யுகத்தில் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா இந்த பகவத்கீதை கொடுத்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா, ஒரிஜினலா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பகவத்கீதை வந்து 5000 வருஷம் பழசு. ஆனால் இந்த ஞானம் ஒழுங்கா இந்த பகவத்கீதை 4.1 பகவான் சொல்றாரு இல்லையா, அது என்னைக்கு இந்த பகவத்கீதை சொல்லியிருக்காருன்னா 120 400, அதாவது 120 பில்லியன் 400 மில்லியன் 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் கரெக்டாக சொல்றேன்னு தெரியல. 120 மில்லியன் 400,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பகவானோட திருமுகத்திலிருந்து விவஸ்வானுக்கு உபதேசிக்கப்பட்டது தான் இந்த பகவத்கீதை. அவ்வளோ உன்னதமான ஒரு விஷயத்தை நம்மலாம் படிச்சுட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாம் பகவான் கிட்ட போகிறோம். என்ன கொஞ்சம் ஸ்ரத்தையோடு இருக்கணும்.
அது மேலே நம்பிக்கையோடு நம்ம வந்து படிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை பாலனம் பண்ணணும். சரிங்களா? ஸோ பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்தில் கூட பிறப்பு இறப்பு என்ற காலத்தின் ஆதிக்கம் உள்ளது. ஸோ இந்த பிரம்மா 311 ட்ரில்லியன் வருஷம் வாழ்ந்தாலும் அவரும் 311 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை மாதிரி அவரும் இறந்து போய்டுறாரு. அதை வந்து பகவத்கீதையில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு கிருஷ்ணர். என்ன சொல்கிறாரு? ஆ பிரம்ம புவன லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சொல்கிறாரு. மாம் உபேத்தேது கௌந்தேய புனர்ஜன்மனா வித்யதே. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்ம புவனலோகா, நீ பிரம்மலோகமே கூட நீ புண்ணிய கர்மங்கள் பண்ணி 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 உன்னோட கடமைகளை ப்ராப்பராக பண்ணால் நீங்கள் வந்து இங்கேருந்து போர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், தபலோகம் அப்படி போய் போய் பிரம்மலோகம் போய் நீங்கள் கூட 311 ட்ரில்லியன் ஆண்டுகள்லாம் வாழலாம். ஓகே, பிரம்மா மாதிரி ரொம்ப ஃபுல்லாக வாழ்னாலும் ஒரு 200 ட்ரில்லியன், ஒரு 100 ட்ரில்லியன் வருஷங்கள் வாழலாம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம், புண்ணியம் முடிஞ்சதுக்கப்புறம், ஷினே புண்ணிய, உன் புண்ணியம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆவ? புனர் ஜன்ம, நீ திருப்பி புனர் ஆவர்த்தினோம், நீ திருப்பி கீழே வருவ. புண்ணியம் பண்ணி மேலே போவ, புண்ணியம் தீர்ந்து கீழே வருவ, புண்ணியம் பண்ணி மேலே போவ, புண்ணியம் தீர்ந்து கீழே வருவ. பிரம்ம புவன லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா, நீ திருப்பி வரதான் வேணும். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த 311 ட்ரில்லியன் வருஷம் இருந்தால் கூட நீ அதை முடிச்சு திருப்பி பிறக்கணும், இறக்கணும். ஆனால் நீ பக்தி பண்ணி மாம் உபேத்தேது கௌந்தேய, நீ என்கிட்ட வந்தனா புனர் ஜன்மனா வித்தியத்தே, உனக்கு இன்னொரு ஜென்மம் கிடைக்காது. ஏன்னா என்னோட லோகம் அப்படிப்பட்ட லோகம் அப்படின்ட்டு இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேளுங்க, நான் கிளாஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி. பிரபு இதெல்லாம் போட்டுறீங்களா? என்னங்க பிரபுஜி? இதெல்லாம் நம்ம டெய்லி கீதா இதில் போட்டீங்கன்னாக்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா போடுறேன் பிரபுஜி. ஐ வில் பி வெரி ஹாப்பி. நீங்க இந்த மாதிரி கேட்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டெஃபினெட்லி போடுறேன் பிரபுஜி. பிடிஎஃப் போடுறேன். பிபிடியா போட்டா உங்களுக்கு பிரிண்ட் எல்லாம் எடுக்க கஷ்டமா இருக்கும். பிடிஎஃப் போடுறேன், ஈஸியா பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, சந்தோஷம். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. யா. So what is your feeling, ஹரிசங்கர் பிரபு? முதல்ல உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதான் ஆபீஸ்ல இருந்து அட்டெண்ட் பண்றேன். நீங்க சொன்னீங்கல்ல நம்மள எப்படி கம்பேர் பண்ணலாம்னு, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு மனசு ஓடி, ஈ கொசு ஈச்சல் போலாம் அப்படி தோண்டிட்டு போயிருது. அப்ப அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு நான் நினைச்சிட்டு நீங்க சொன்னீங்க. சத்தியமா அவங்கள பொறுத்தால நம்ம பிரம்மா, அவங்கள பத்தி நம்ம பிரம்மா, நமக்கு பிரம்மா. நீங்க அவரை சொல்றீங்களே, அப்ப நான் இப்ப யோசிச்சேன், இப்ப பிரம்மாக்கு 51 வயசு ஆகுதா பிரபுஜி? 51 வயசு. முதல் வருஷம் வராக கல்பத்துல முதல் வருஷத்துல 7வது மனு நடந்துட்டு இருக்கு. அதுல என்னோட வயசு 51 தான் பிரபுஜி. இந்த ரெண்டு எனக்கு வந்து கிளிக் ஆச்சு, அதை உங்கள்ட்ட சொல்ல நினைச்சேன். ரெண்டாவது ஹரி ஹரி ஜெயஹோ, ஹரிபோல், ஹரே கிருஷ்ணா. சூப்பர் பிரபுஜி. உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, இதை விட ஒரு புரிஞ்சுக்க ஈஸியா டக்குன்னு எடுக்க முடியற அளவுக்கு சொல்லணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்த விஷயம். அவரோட கருணை இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், வளையோசை கல கல கலவன கவிதைகள் படிக்குது குள்ளு குள்ளு தென்றல் காட்டும். அதான் பிரபுஜி கேட்டுட்டு இருந்தேன் 4 மாசத்துக்கு முன்னாடி. அதான் சத்தியமா கேட்டுட்டு இருந்தேன். எஸ்பிபி சாங் தான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சொன்னதுதான் எஸ்பிபியோட தீவிர ரசிகன், ரஜினி ரசிகன். இதைத்தான் பண்ணிட்டு இருந்தேன் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி, நவம்பர் முன்னாடி வரைக்கும். இப்ப நவம்பர்ல இருந்து இதெல்லாம் மறந்தே போச்சு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, இது மட்டும் தான் மனசு மூடி. நிறைய மாற்றங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் மிஸ் பண்ணாலும் இப்பயாவது கிடைக்க, நீங்க சொன்ன மாதிரி இதையாவது பிடிச்சி நம்ம அப்படியாவது அங்க போயிடணும். ஜெயஹோ. சோ சிவானி மாதாஜிக்கு ஏதோ சொல்லணும் என்னன்னு கேட்போம். ஹரே கிருஷ்ணா சிவானி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. இப்ப 7வது மனுல தானே பிரபு நாம இருக்கோம், வைவஸ்வத மனு அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆமா, அவங்கள்ட்ட தான் இப்ப வந்து பகவத்கீதை விவஸ்வான்ட்ட இருந்து அவங்க தான் கேட்டாங்களா பிரபு? சாரி, இக்ஷவா. அந்த இக்ஷவா அது யார்? விவஸ்வான் வந்து மனுக்கு சொன்னது வைவஸ்வத மனுக்கு தான் சொன்னாங்களா? சூரியன் பகவான், சூரியன் பேர் வந்து விவஸ்வான்.
அவரு வந்து வைவஸ்வத்த மனுக்கு சொல்றாரு. வைவஸ்வத்த மனு வந்து இக்ஷ்வாகு ராஜாக்கு சொல்றாரு. அப்படி இது வந்துட்டு இருக்கு. ஆனா அது நடுவுல லாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 70 ஒரு யுகம் தாண்டி 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 போகும்போது மறைஞ்சு போயிடுறது. அப்போ அதை வந்து நான் திருப்பி இப்ப வந்து இங்க உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு உள்ள அர்த்தம் இருக்கு, எவ்வளவு சமாச்சாரம் இருக்குன்னு பாருங்களேன். அந்த 4.12ல ஆனா இந்த அவர் பாட்டு பகவத்கீதை வந்து அசால்ட்டா இது சொல்லிட்டு போயிட்டாரு. நமக்கு கொண்டு வந்தவர் இப்ப பிரபுபாதர் தானே பிரபு? இல்ல மாதாஜி, நம்மளுக்கு இப்ப திருப்பி கொண்டுட்டு வந்தவர் வந்து வியாசதேவர். வியாசதேவர். ஆமா. ஏன்னா இந்த மகாபாரதத்துல வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு கொடுக்க அதை ரெக்கார்ட் யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா வியாசர் தான் ரெக்கார்ட் பண்றாரு. வியாசரோட டியூட்டி என்னன்னு பாத்தீங்க, வியாசர்ன்றது வந்து ஒரு பர்சன் கிடையாது. நீ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாசர்ன்றது நம்ம ஆபீஸ்ல வந்து ஸ்டெனோகிராஃபர் இருப்பாங்கல்ல, டைபிஸ்ட் இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் இருப்பாங்க. அதே மாதிரி வியாசா அப்படின்றது வந்து ஒரு போஸ்ட். ஓகே, அவங்களோட வேலை என்னன்னா இந்த 4 யுகங்கள்லாம் வரும்போது சத்தியுகம் தாப்புறவங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜென்ட். அப்படியே காதுல ஒரு வாட்டி கேட்டு அப்படியே 10,000 ஸ்லோகம் 50,000 ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஆனா கலியுகத்துல எப்படின்னா சமயத்துல புள்ள பேரே ஒழுங்கா கரெக்டா சொல்ல மாட்டாங்க என்ன மாதிரி. ஓகே, மோக்ஷிதா ஸ்மிதா என்னது இப்ப கூட பாருங்க ஸ்மிதான்னு வருது, இது இன்னொரு குழந்தை. ஓகே, மோக்ஷிதா தருணிதான்றதெல்லாம் மாத்தி மாத்தி நான் பேசிட்டு இருப்பேன். ஆனா அந்த யுகங்கள்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா சினிமா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, சினிமா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. அதுதான் என்னத்த சொல்ல நிக்க முச்சந்தில வச்சு அடிக்கணும் என்ன. ஸோ இந்த கலியுகத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கலியுகம் வந்து அல்பாயுசு, மந்த புத்தி, அபாக்கியமான ஒரு யுகம் இது. அந்த யுகத்துக்காக என்ன பண்ணணும்னா ஒரு போஸ்ட் இருக்கு. எப்படி இந்திரன் வந்து மழையெல்லாம் கொடுக்குறாரோ அத மாதிரி ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு பேர் வந்து வியாசா. அந்த வியாசா போஸ்ட்ல வந்து ஒருத்தர் யாரு குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்டை வந்து கொடுத்து அவங்க எல்லாத்தையும் ரைட்டிங்ல வைப்பாங்க. மற்ற யுகத்துல ரைட்டிங் தேவையில்ல, எல்லாம் அப்படி கேட்ட மாத்திரத்துல அப்படியே சொல்லுவாங்க. ஆனா இந்த யுகத்துல எல்லாமே ரைட்டிங்ல வைப்போம். அத வந்து எல்லா யுகத்தோட எண்டுல இந்த கலியுகம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த போஸ்ட் வந்து வியாசா. நம்மளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வியாசருக்கு யாருமே குவாலிஃபை ஆகல. அதனால எப்பவாவது ஒருத்தர் குவாலிஃபை ஆகல இந்த இதுல அப்படின்னு சொன்னா பகவானே அந்த ரோல் எடுத்துப்பாரு. அந்த மாதிரி இந்த வாட்டி வியாசர் வந்து சாட்சாத் பகவானே. இந்த வியாசரோட பேர் வந்து கிருஷ்ண துவைபன்ய வியாசா அப்படின்னு பேரு. ஓகே, சோ கிருஷ்ண துவைபன்ய கிருஷ்ண துவைபன்ய வியாசா அப்படின்றது பேரு. வியாசான்றது ஒரு போஸ்ட். சில டைம் வந்து இந்திரனா யாருமே இப்ப தேவேந்திரன் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி குவாலிஃபை மாட்டாங்க. அப்ப பகவானே வந்து சார்ஜ் எடுப்பார் இந்திரனா. ஒரு வாட்டி அப்படிதான் யக்னவா வந்து சார்ஜ் எடுத்தாரு. யக்னன்ற பேர்ல வந்து பகவான் இந்திரனா சார்ஜ் எடுத்தாரு. அதே மாதிரி இந்த வாட்டி வந்து வியாசரா வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. ஒரு பையன் குவாலிஃபை ஆகல. இன்னைக்குதான் இந்த நித்யா மாதாஜி சொன்னா, பிரபுஜி நான் வந்து யூபிஎஸ்சி லெவல் 4க்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அத மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி யாருமே வியாசா போஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆகல. நித்யா இருக்கியாமா நீ? ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து இந்த வாட்டி வியாசரா வந்து வந்திருக்கிறாரு. அதனாலதான் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல். அவர் என்ன பண்றாரு, ஏய் என்னால எழுத முடியல நீ வா அப்படின்னு யாரை கூப்பிடுறாரு, நம்ம கணேசமூர்த்தியை கூப்பிட்டு கணேஷா நான் சொல்ல எழுது அப்படின்னு எழுத விடுறாரு இல்லையா. பிகாஸ் திஸ் வியாசா இஸ் சாக்ஷாத் பகவான் ஹிம்செல்ஃப். ஸோ கணேச பகவானுக்கும் தெரியும், அதனால வியாசர் சொல்றத எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அடுத்த வியாசரா யாரு குவாலிஃபை ஆக போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உப பாண்டவாஸ் எல்லாத்தையும் ஒருத்தர் கொன்னாரு. யார் அவரோட பேரு? பஞ்ச பாண்டவர்களோட அஸ்வத்தாமன். வெரி குட். யாரோட பிள்ளை அது? துரோணாச்சாரியோட பிள்ளை அஸ்வத்தாமன். பிரம்மாஸ்திரத்தெல்லாம் விட்டு உப பாண்டவாசெல்லாம் கொன்னு அந்த பாவத்தினால மிகப்பெரிய லெப்ரசியால பல லட்சம் வருஷங்கள் அவர் வந்து அதுல வந்து சங்கடப்பட்டு
அதுல அவர் வந்து ரியலைஸ் ஆகி அடுத்த வியாசரா குவாலிஃபை ஆவார். இப்போ இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது சத்யுகம் துவாபரயுகம்லாம் வரும்போது அடுத்த கலியுகத்துக்கு யாரு சார்ஜ் எடுப்பாங்கன்னா இந்த அஸ்வத்தாமன் சார்ஜ் எடுப்பாங்க. இது எல்லாமே புக்ல ரெக்கார்டட். நீங்க அனந்த பத்மநாபன் கோயில் திருவனந்தபுரத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க வியாசரோட ஒரு கோயில் இருக்கு. உள்ளே அனந்த பத்மநாபன் கோயிலுக்குள்ளேயே ஒரு வியாசர், அதுக்கு பக்கத்துல குட்டியா அஸ்வத்தாமனோட இதுவும் இருப்பாங்க. அஸ்வத்தாமன் வியாசர் 2 பேருமே இருப்பாங்க. இப்போ வந்து அவர் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் பண்ணின தப்புக்கெல்லாம் அவர் வந்து அனுபவிச்சுட்டு அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியலைசேஷன், ஒரு 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 புத்தி வந்து இப்போ இருக்கக்கூடிய வியாசர்கிட்ட போய் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு அவர் வியாசரா அவர் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்பதானே 5000 வருஷம் போயிருக்கு, 5127 வருஷம் இனியும் இருக்க. 4,32,000 5000 போச்சுன்னா மிச்சம் 4 லட்சத்தி சொச்சம் இருக்க. அது எல்லாத்தையும் அவர் வந்து வியாசர்கிட்ட இருந்து படிச்சுட்டு அடுத்த வாட்டி அவர் வியாசரா இருப்பாரு. இல்ல இந்த கால்குலேஷன் எல்லாம் படிச்சா எவ்வளவு பெரிய லாங் எவ்வளவோ ஒரு பிரம்மாண்டமா இருக்கே. எஸ். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு போட தெரியுன்றதுல எந்த பெருமையுமே கிடையாது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சிருஷ்டியில நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் அப்படியே ஒரு ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிரம்மாவோட ஒரு பகல் பொழுதுக்கே நம்ம பல 1000 கோடி ஜென்மங்கள் நம்ம வந்து எடுப்போம். ஏன் சொல்லுங்க ராதாராணி மாதாஜி. என்னாச்சு ராதாராணி மாதாஜி? எனக்கு நீங்க பேசுறது கேட்கல, நான் மியூட் பண்ணியிருக்கேன், விட்டு விட்டு கேட்கறது. ஓகே. ஸோ இந்த பிரம்மாவோட 311 ட்ரில்லியன் அண்ட் வருஷங்கள்ல நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃபை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. இப்ப நடக்கக்கூடிய மாமனார் மாமியார் மகள் மருமகள் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இத மாதிரி 1000 வாட்டி நம்ம அப்பாவாயாச்சு, கோடி வாட்டி நம்ம மகன் ஆயாச்சு, கோடானு கோடி வாட்டி மாமியார் ஆயாச்சு, மருமகள் ஆயாச்சு, நம்ம வந்து ஒரு புது பெண் ஆயாச்சு, கல்யாணமான பெண்கள் ஆயாச்சு. இதெல்லாம் நம்ம பல வாட்டி பல 1000 கோடி பண்ணியாச்சு. இந்த வாட்டி நம்ம மனுஷ ஜென்மத்தை விட்டா திருப்பி இதே மாதிரி புழுவாகி பூவாகி பூச்சியாகி மரமாகி கொடியாகி மீனாகி பறவைகளாகி திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த 311 இதில். அதனால தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு ஜென்மத்தை நம்ம எப்படியோ வந்துட்டோம், பகவானோட நாமத்தை சொல்ற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. தயவு செய்து எல்லாருமே இந்த சிருஷ்டியோட இதில் நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பெருசாக எடுத்துக்காம கான்சன்ட்ரேட் ஆன் த சாண்டிங். நம்ம எல்லாரும் யுகந்தர்மமான சாண்ட் பண்ணுங்க, பகவத்கீதா தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் பகவானோட லோகத்துக்கு போயிடலாம். ஹரி ஓம் தத் சத். ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஒரு क्वेश्चन ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, இந்த பிரம்மாவோட இரவு காலத்துல வந்து கேக்குதால கரெக்ட் தான், சொல்லுங்க. பிரம்மாவோட இரவு காலத்துல பிரம்மா 12 மணி நேரம் அந்த இரவு காலத்துல வந்து ஆத்மா வந்து இயங்காத நிலைக்கு போயிரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல பிரபு. ஆமா. ஆனா ஆத்மா வந்து அதோட இயற்கையான குணமே வந்து எப்பவுமே செயல்பட்டுகிட்டு இருக்கிறதான பிரபு. அது எப்படி பிரபு அவங்களுக்குள்ள அது புரிஞ்சுக்கிறது? யா, இட் இஸ் வெரி குட். நம்ம செயல் வந்து நம்ம வந்து தோன்றாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அத அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம்ல இருப்போம் அந்த ஒரு டைம். சி நம்மளுக்கு தான் அது வந்து ரொம்ப 312. பட் பகவானோட மூச்சுக்கு அது என்னது, அது ஒண்ணுமே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. யாராவது கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? சாந்தா மாதாஜி, இப்படி அநியாயம் பண்றீங்களா மாதாஜி? நான் பாவம் இல்லையா மாதாஜி?
எனக்கு ஒண்ணுமே தெரியல. நிறைய என்ன பேர் பேசிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கிறுக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஒரு ஒயிட் போர்டு போட்டு வச்சிருக்கேன். சரி, நான் இதெல்லாத்தையும் அழிச்சிடுறேன். கடைசியா ஒன்னே ஒன்று சொல்றேன். யாரும் கொஞ்ச நேரம் அந்த ஒயிட் போர்டில் எழுதாம இருங்க. கார்த்திக் மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி. ஓகே, ஐ வில் ட்ரை டு டூ சம்திங். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி தர்றதுக்கு என்ன பண்ண முடியுன்றதை ஒன்று பார்க்குறேன். இதில் டெக்ஸ்ட் எங்கே வருதுன்னு தெரியல. ஓகே, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 நம்பர் தான். 4,00,000. எனக்கு டைப் அடிக்க முடியலையா? எங்கே இருக்கு டைப்பிங்க? டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அது எங்கே போச்சு? டெக்ஸ்ட். எஸ், இங்கே இருக்கு. ஓகே, முதல்ல ரப்பர் எடுக்கணும். எனக்கு ரப்பர் நிறைய தேவைப்படுறது. ஏகப்பட்ட பேர் கிறுக்கிட்டாங்க என் போர்டில். ஒரு நிமிஷம் இருங்க, இது எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். கொஞ்ச நேரம் உங்கள் ஸ்க்ரீனை எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. நான் இன்னும் ஒன்றுமே எழுத ஆரம்பிக்கல. சரஸ்வதி மாதாஜி அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் எழுதுறேன். இப்போ நம்மளோட கலியுகம், ஓகே, கலியுகா இஸ் ஈக்குவல் டு 4,32,000. கரெக்டா? இன்னொரு 0 போடணும். இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுங்க. ஓகே, இத 10ஆல பெருக்குனீங்கன்னா, இன்டூ 10 பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு 43,20,000. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மகா யுகா, இல்லைன்னா 1 சத்துர்யுகா. ஓகே, இத வந்து இன்டூ, இங்க இன்டூ 71, 71 வாட்டி இன்டூ 71 டைம்ஸ் வந்ததுன்னா ஒரு மனு இன்டூ 14 மனுஸ். அப்பனா இந்த 71 × 14 மட்டும் எவ்வளோன்னு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு நம்பர் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, 71 × 14 எவ்வளோ? 694. 994. 71 × 14 is 994. கிட்டத்தட்ட 1000 வருது. 1000ல் 6 குறையுது. கரெக்டா? இந்த 6ன்றது வந்து சந்தி. என்னதான் வரும் வந்து அப்புறமா சொல்றேன். பிரபு 6ங்கிறது என்ன? 6 வந்து சந்தி பிரபு. சந்தி பிளஸ் 6 போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆச்சு? அப்போ இஸ் ஈக்குவல் டு, ஈஸியா ஒரு ரவுண்ட் நம்பர் வருது பாருங்க, 1000. அப்பனா பிரம்மா ஒரு 12 மணி நேரத்துல வந்து 1000 சத்துர்யுகங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு 1000 சத்துர்யுகா இஸ் ஈக்குவல் டு 12 hours ஆஃப் பிரம்மா. அதோட பேர் என்ன சொல்லுவாங்க? கல்பா. இப்ப ஈஸி ஆயிடுச்சா? நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு சத்துர்யுகத்தோட வருஷம் ஏற்கனவே தெரியும் இல்லையா? 4,00,000, இந்த 43,20,000 அப்படின்றது தெரியும். இப்படி நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, 71 × 14 994 பிளஸ் 4 சந்தி வருஷங்கள், அப்ப 1000 வருஷம் வரும். 94. ஆமா. ஸோ இதெல்லாம் ஒரு கல்பத்துல வந்து 1000 சத்துர்யுகம் இருக்கும். இந்த 1000 சத்துர்யுகத்தை தான் இந்த 14 மனுக்கள் ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அது மேலே கீழே இதை மாதிரி நடந்துட்டு இருக்கும். சும்மா ஒரு இன்னொரு வகையாக கால்குலேஷன் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம கலியுகத்தோட வருஷம் எவ்வளோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? நான் இந்த ஸ்டாப் எப்படி பண்ணுறது? ஒயிட் போர்டு ஸ்டாப்பு. ஆஹா,
ஸோ நம்ம கலியுகத்தை 4,32,000 ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை இன்ட்டு 71 இன்ட்டு 14, அதாவது 1000. அதை பண்ணினா பிரம்மாவோட 12 மணி நேரம், அதை 2 பண்ணா 1 நாள், அதை 365 நாளை பண்ணா 1 வருஷம், அதை 100 அவர் 100 வருஷம் வாழ்றாரு. அப்படி பண்ணா 311 ட்ரில்லியன் 40 மில்லியன் வருஷங்கள் வரும். கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்மளோட கலியுகத்தோட வருஷத்தை மட்டும், மிச்செல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரிவர்ஸ் கால்குலேஷன் மாதிரி பண்ணி போயிடலாம். நான் ஞாபகம் வச்சுக்கொண்டு பிரபு, நான் ஞாபகம் வச்சுக்கொண்டு ஒண்ணுதான், கண்டினியூஸ் சாண்டிங். அவ்வளவுதான். என்ன பிரபுஜி? கண்டினியூஸ் சாண்டிங். வெரி குட், வெரி குட். அதுதான் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிக்கலா அதுதான் தெரியும். இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணோம்னா, ஆஹா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இப்போ பை நேச்சர் என்ன ஆகுதுன்னாக்க, யாராவது இப்போ கூப்பிட்டா கூட ஹரே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் வாயில வர வார்த்தை அதான், ஹரே கிருஷ்ணா தான். சூப்பர் சூப்பர் ஜாய், தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் சந்தோஷம். உங்களோட பொன்னான ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரத்தில் நல்லா ஜம்முன்னு இன்னைக்கு ஃபீஸ்ட் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு அப்படி படுத்து கிடந்தா எவ்வளோ சுகமாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த அறிக்கைத்தனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பட் நம்ம கேட்குறது இவ்வளோ உயர்ந்த ஒரு விஷயம், சூரிய பகவானுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து கேட்டுட்ருக்கோன்னா எவ்வளோ பாக்கியவான் நம்ம அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களெல்லாம் துரந்தர் 2ஓட ப்ரீமியர் ஷோ, கமலஹாசன் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ரஜினிகாந்த், எதிர் சீட்டில் அமீர் கான், பின்னாடி சீட்டில் ஷாருக் கான் எல்லாம் உட்காந்து நீங்கள் அந்த படத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஏய் நான் ப்ரீமியர் ஷோ போயிட்டு வந்தேன் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம வந்து சூரிய பகவானுக்கு சொன்ன பகவத்கீதையை நம்ம எல்லாம் இப்போ கேட்டுட்ருக்கோம். எல்லாம் ஆச்சாரியோட கருணை, சில பிரபாதோட கருணை. ஓம் தத் சத். ஏன் பிரபு, இவங்க எல்லாருமே சேர்ந்து கடைசியில உங்களுக்கு சொல்லிருக்காங்க. ஹரி ஹரி. எல்லா புகழும் கிருஷ்ணருக்கு, எல்லா புகழும் குரு ஆச்சாரியா இருக்குதான். தேங்க்யூ. ராதாராணி மாதாஜி, நீங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க ஏதாவது விஷயமா? ஆமா பிரபு, நான் எங்க கிளாஸ் முடிய லேட் ஆயிடுச்சு. லேட்டா வந்து இன்னைக்கு ஆடியோ கிடைக்குமா பிரபு? ஆடியோ? ஆமா மாதாஜி, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், தெரியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் பிரபு. நான் வரணும்னு நினைச்சேன், என்னோட கிளாஸ் ரொம்ப அங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டா வர முடியல. சரிங்க மாதாஜி, நல்ல வேலை சொன்னீங்க. நான் அதை ரெக்கார்டை ஆஃப் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது விஷயங்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. 71ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றீங்களா? அந்த 71க்கு ஏதாச்சும் இருக்கா? 71 சொல்றீங்களா? இல்ல 71க்கு இல்ல மாதாஜி, அது 71 டைம்ஸ் அவங்க இது அந்த டைம் தான் அந்த பீரியட். நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற 1 ஹவர்ல வந்து 60 மினிட்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 1 மந்த்ல வந்து 31 டேஸ் ஆர் 30 டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மனுவோட பீரியட்ல வந்து 71 சதுர்யுகாஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ பிரபு. ஹரிபா, ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,32,000 ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். 71 அப்படின்றது இன்னொன்று 14 மனுஸ் இருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரிபா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். லலிதா மாதாஜி ஏதாவது சொல்லணுங்களா?